அனைவருக்கும் வணக்கம். மேஷம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம மேஷம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியும் நண்பர்களே. பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது சர ராசிகள்ல ஒரு ராசியா வருவீங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசியில ஒரு ராசி மேஷம் ராசிங்க. மேலும் மேஷம் ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியா வருவீங்க. என்னைக்குமே நிரந்தரமா மேஷம் ராசி கூட 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. இதுல அஸ்வினி 1 முதல் 4 பாதங்கள், பரணி 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும்ங்க. மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் சிவபெருமான் அல்லது அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எந்தெந்த திங்கட்கிழமைகளையோ அல்லது எந்தெந்த வார வெள்ளிக்கிழமைகளையோ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க செய்துட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த கார்த்திகை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்கள்லயுமே நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த கார்த்திகை மாதம் என்பது நம்மளுடைய கார்த்திகை தெய்வத்துக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை தீபம் தொடர்ந்து 3 நாட்கள் வருது இல்லைங்களா, அந்த 3 நாட்களுமே தீபம் ஏற்றி வைங்க. அப்போ நீங்க ஏற்றி வைக்கும் போது உங்களுடைய மனதுல நல்ல ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நினைச்சிட்டு ஏற்றி வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்த்தோம்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைப்பதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா நீங்க ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 100க்கு 100% உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாவே கிடைக்கும். ஏன்னா 12வது வீடுன்றது பாத்தீங்கன்னா இதுவும் மறைவு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினால எப்பவுமே மறைவு ஸ்தானங்கள்ல எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ராகு உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு பிசினஸ் கொஞ்சம் நல்லபடியாக க்ரோ ஆவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீண்ட காலமா நீங்க அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. நீங்க உங்களுடைய ஆபீஸ் வழியாவோ அல்லது நீங்க ஓனா ட்ரை பண்ணீங்க அப்படின்னால கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா ஒரு நல்ல ஃபாரின் ஜாப் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் கட்டுக்குள்ள வரும். அதே சமயம் உங்களுடைய உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாகவே உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே.
மேலும் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் வந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடம் வந்து சுக்கிரனுக்கு செட் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் எதனா வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களுடைய சொந்தங்கள் வராங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்டா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் செவ்வாய் வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால சொத்து வாங்க முடியாம கொஞ்சம் வந்து தட்டி கழிச்சிட்டு போயிட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவங்க வந்து நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல புதிய வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கும் மேலும் அந்த வீடு கட்டுமான பணி வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க நல்லபடியாக வெற்றிகரமா முடித்துக் கொள்வதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல துவக்க மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கோள்களுமே வெற்றிகரமா உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடம் இவங்க 2 பேருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செட் ஆகும் அப்படின்றதாங்க உண்மை. அதற்கு தகுந்த மாதிரி ஏன்னா இப்போ புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இது வந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய ஜாதகத்துல வந்து 1 அல்லது 4 அல்லது 8 ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல அமர்ந்து 2 பேரும் 8 டிகிரிக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நடைபெறும் அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலே புதன் ஆதித்ய யோகம் மிக சிறப்பாக இருக்குங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமா இப்ப நீங்க கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு சில நண்பர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க விவாகரத்து கேஸ்க்காக கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கேஸ் வந்து இழுவையாக போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் இப்போ அந்த கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகப்படியான சாத்தியமா நடக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கார்த்திகை மாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இல்லைங்க எங்களுக்கு விவாகரத்து வேணாம், நாங்க வந்து ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் அனைத்துமே முடிந்துட்டு உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மறுபுறம் உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய 6வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ எப்பவுமே பாவ கிரகங்களோ அல்லது சர்ப்ப கிரகங்களோ 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்கள்ல அமர்ந்தாங்க அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய கெடு பலன்களுக்கு பதிலாக வந்து நமக்கு சிறந்த நல்ல பலன்கள் அருள்வாங்க அப்படின்றதாங்க ஐதீகம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ கேத்து வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலயோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
புதன் கிரகம், சூரியன் ஆகிய 2 பேருமே உங்களுடைய 8வது வீட்ல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால, ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் ஆல்ரெடி நீங்க ஒரு கம்யூனிகேஷன் துறையில வொர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் துறையில நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷனும் பிளஸ் அது கூடயே சேலரி ஹைக்கும் சற்று அதிகமாக கிடைப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. மேலும் அந்த ஸ்தானம் மூத்த சகோதர சகோதரிகளும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது வேற எதுனா உங்களுடைய ஃபேமிலி பிரச்சனைகள் எதனா இருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் குரு பகவான் உங்களுடைய 2வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது எதனா ஒரு சில விஷயங்கள்ல கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எதனா கருத்து முதல்கள் இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் மேலும் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய 10வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் அட்வொகேட் துறையில இருப்பீங்க. நீண்ட காலமா ஒரு சில கேஸ்ல உங்களால வெற்றி கொள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க ஆஸ் யூஷுவலா இதுக்கு முன்னாடி போராடின மாதிரி நல்ல முறையில போராடினீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்தோம்னா நீங்க எடுத்துக்கொண்டு இருக்கின்ற வழக்குல உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு திருமண தடையினால ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. நீங்க எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய மனதை தளர விடாதீங்க நண்பர்களே. நீங்க எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த கார்த்திகை மாதம் ஒரு நல்ல கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மேஷம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.